ஹலோ கைஸ், வெல்கம் டு மை பேன் ஸ்டோரி. இன்றைக்கி நான் பூண்டு மிளகு சாதம் செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ யாருக்குனாச்சும் கோல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க கைஸ். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கோல்டுக்கும் ரொம்ப நல்லது கைஸ். வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 to 4 காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு 15 to 20 பல் பூண்டு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதுவும் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பூண்டும் மிளகு தான். மிளகு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நெய்யும் ஊற்றுங்க கைஸ். நான் நெய் ஊற்றலை, நீங்கள் தேவைன்னா ஊற்றிக்கோங்க. 4 to 5 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலையும் எல்ஜி பெருங்காயம் போட்டுக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். மசாலா ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக போனதுக்கப்புறம் மஞ்சள்தூளும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி ஸ்லோவில் வச்சுட்டு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வடித்து வச்சுருக்க ரைஸும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ரொம்ப நல்லது கோல்டுக்கு. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.